ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பண்டிகை காலம் நெருங்கிட்டாலே எல்லாருமே ரொம்ப பிஸியாகவே இருப்போங்க. அதுவும் கடைகள்லேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல தான் ரொம்பவே நாட்டம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டிலே ஈஸியாக எப்படி முந்திரி கொத்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக இந்த முந்திரி கொத்தை வீட்டிலையே செய்து அசத்துங்க. அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நாம் பார்த்துக்கலாம். இதுதாங்க சிறுபயறு. சிறுபயிறு வந்து செடியில் காய்க்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். இதில் சேர்த்துருக்கிற சிறுபயிறு வந்து மொத்தமே எங்கள் வீட்டிலே அம்மா அப்பா அடுத்தது வந்து தம்பி எல்லாருமே சேர்ந்து விதைச்சி அறுவடை பண்ணினது தாங்க. ரொம்பவே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இதில் வந்து நிறைய சின்ன சின்ன பயிர்களெல்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம நீக்கிடணும். கடையிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பயிர் வந்து இருக்காது. அதுவும் அந்த டைம் வந்து ரொம்பவே மழைக்காலங்கிறதுனால அதை வந்து உணர்த்தி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. நான் இப்போ 1.5 கிலோ சிறுபேருக்கான அளவு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது 1.5 கிலோ சிறுபேரை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக அதில் வந்து சின்ன சின்ன கல், அதுக்கப்புறமா சின்ன சிறுபேறு அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து நீட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய உருளியில் போட்டு சூப்பராக அது செவந்து வர்றது மாதிரி நீட்டாக வறுத்து எடுத்துடணும். இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் தீயை வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ இதில் சொல்ல போகிற அளவு எல்லாமே 1.5 கிலோ சிறுபயருக்கு தேவையான அளவு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னுட்டுன்னு நீங்கள் வந்து நீட்டாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்போ தான் இது வந்து புரியும். இந்த மாதிரி நீட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியாச்சு. அதோட மனமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த சிறுபேரை வந்து வறுக்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து 2 பேட்சாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக போடும்போது அது நமக்கு வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 பேட்சாக போட்டு இந்த 1.5 கிலோ சிறுபேரை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அடுத்த ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, இந்த 1.5 கிலோ சிறுபேருக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கணும். சரியா? 1.5 கிலோ சிறுபேறு, அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சிறுபேறு வந்து எங்கள் தோட்டத்திலே ஃபஸ்ட்டாக தம்பி தான் விதைச்சி சும்மா ஏதோ ஒரு விளையாட்டு போக்கில் விதையை விதைச்சான். அதுக்கப்புறமா ரொம்பவே மழைக்காலங்கிறதுனால அதுவாட்டே வளர்ந்து சூப்பராக ஈல்டிங் கொடுத்துச்சுங்க. யாருமே நம்ப முடியாத அளவுக்கு சூப்பராக வளர்ந்து நிறைய காய்ச்சிச்சு. எப்படியும் ஒரு 5 கிலோக்கு கணக்கு பண்ணி கிடச்சிருந்தது. ஆனால் பட் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மழைக்காலங்கிறதுனால அது வளர்றது வந்து சீக்கிரமாக வளர்ந்து வந்துட்டு, ஆனால் அது வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா கொண்டு காய போடவும் மழை பெய்யும். அதுக்கப்புறமா அதை எடுக்கிறது, அதை வந்து கையால் தான் உடைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் வெயில் காலங்கிறதுனால வெயில் காலத்தில் நாம் இதை விதைச்சிருந்தோம் அப்படின்னா அதோட ஈல்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதை வந்து எடுத்து நம்ம பராமரித்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை அந்த சிச்சுவேஷனில். அதனால் கொஞ்சமாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் வந்து நான் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய சைஸ் தேங்காயை வந்து நம்ம சின்ன சின்ன துருவலாக திருவி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் போட்டு நாம் வந்து சூப்பராக அதையும் நாம் செவுக்க வறுத்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1.5 கிலோ சிறுபேரை வந்து 2 பேட்சாக போட்டு நாம் நீட்டாக வறுத்து எடுத்துருப்போம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுளவில் எடுத்து நீட்டாக ஒரு பேப்பரை விரித்து அதில் வந்து ஆற வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தேங்காயை வந்து சின்ன சின்ன துருவலாக தாங்க துருவணும். துருவி இதை நீட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துடணும். இதுவும் ஒரு மைல்டான ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறமா இது வந்து வறுத்து வரும்போது அழகாக சுருண்டு சின்னதாட்டு அழகாக சுருண்டு சூப்பராக வரும். இந்த தேங்காய் வந்து கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ரெண்டுமே நம்ம வந்து பக்குவமாக தீயை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு மட்டும்தான் நாம் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். சரியா? இதையும் இந்த மாதிரி
பரல் பரலாக வரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு அதையும் நாம் ஒரு பாத்திரத்தில் சூப்பராக விரித்து வச்சிடணும். எதுக்காக அப்படின்னா அது வந்து ஆறி கிடைக்கணும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சாக்கு பையை எடுத்து போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து நம்ம வந்து அம்மியில் வந்து தேங்காய் அரைப்போம்ல, அதில் உள்ள இந்த குழவியை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி அழகாக தொடச்சி எடுத்துக்கோங்க. நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த சிறுபயரை இதில் போட்டு மேலோட்டமாக இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாக உடைப்பட்டு அதோட தோடு எல்லாமே தனியாக விலகி வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கணும். அதுக்காக ரொம்ப போட்டு அழுத்தணும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. சும்மா மைல்டாக அப்படி போட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அதோட தோடு எல்லாமே, ஏன்னா ஈஸியாக வரப்பட்டு இருக்கிறதுனால அதோட தோடு எல்லாமே ஈஸியாக உடஞ்சி வந்துடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக போட்டுறாதுங்க, ஏன்னா தெரிச்சு ஓடிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு சுளவில் போட்டு இந்த மாதிரி பாத்தி எடுத்துக்கணும். சத்தியமாக எனக்கு பாத்துறதுக்கு தெரியாதுங்க, இது அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக அம்மா அல்லது பாட்டி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பாத்தி எடுத்துப்பாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வரவே இல்லை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்து தெரியும் அப்படின்னா நம்ம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்தி சூப்பராக எடுத்துக்கோங்க. பாத்தி எடுக்கும்போது அந்த தோடு எல்லாமே தனியாக போயிடும். அதுக்கப்புறமா சிறுபேர் மட்டும்தான் இந்த மாதிரி தங்கும். அதுக்காக மொத்தமாக எல்லா தோடையும் எடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக நமக்கு இலகி வந்திருக்கிற அந்த தோடு மட்டுமே தனியாக போனால் போதும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில், அதாவது நம்ம வந்து மாவு இடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜாரில் போட்டு இந்த மாதிரி இடித்து ஒரு அரிப்பு, அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இது அரிப்புன்னு தான் சொல்லுவோம், சில இடத்துல வந்து இதை வந்து வடிகட்டின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டு நீட்டாக இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். நாம் 1.5 கிலோ சிறுபயறு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தேங்காய், அதுக்கு 1 கிலோ சர்க்கரை, சரியா? அந்த 1 கிலோ சர்க்கரையை ஒரு பவுலில் போட்டு 2 சின்ன கப்பு தண்ணி, ஓகேவா? 2 சின்ன கப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதி வரட்டும். கொதி வரும்போது அதை வந்து லைட்டாக கிண்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த சர்க்கரை துண்டுகள் எல்லாமே நீட்டாக கரைஞ்சி வரணும். அதுக்காகத்தான். அதெல்லாமே கரைஞ்சி வந்துட்டு அப்படின்னா அதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஆற போட்டுருங்க. ஏன்னா அது சூப்பராக ஆறி வரணும். அதுக்கப்புறம்தான் நம்மளால் இந்த மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுபயறு தான். அதை வந்து நீட்டாக நம்ம இடித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலையெல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாம் எல்லா இடமுமே படுறது மாதிரி இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில், ஏன்னா அந்த சர்க்கரை பாகில் வந்து, அதாவது சர்க்கரை வந்து என்ன பதத்தில் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சர்க்கரையில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டு, அதாவது 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நீட்டாக அந்த சர்க்கரை மட்டும் கரைஞ்சி வந்தாலே போதும். ஏன்னா அந்த சர்க்கரையில் வந்து நிறைய துகள்கள் எல்லாம் இருக்கும். அந்த துகள்கள் எல்லாம் போகிறதுக்காக மட்டும்தான் நாம் வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் இருக்கும். அதை வந்து மொத்தமாக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து விரகி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக மாவை போட்டு இருத்தி கொன்று பிசையணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. சும்மா சாதாரணமாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா அது ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாகுவை வந்து விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது தான் நார்மலாக இதுக்கான அழகு. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த அளவிலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் இனிப்பு வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு உள்ளவங்களோ, இல்லது இனிப்பு வந்து கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சர்க்கரை பாகுவை வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முந்திரி கொத்து. அதுவும் நாம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும்.
இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இதை வந்து விரசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாம் உருண்டை பிடிக்கும்போது அது டைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிட்டே இருக்கும்போது திரும்பவும் அதோட ஈரத்தன்மை வந்து போயிடும். நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திரும்பவும் அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கணும். இன்னும் நமக்கு உருண்டை பிடிக்க முடியலை அப்படின்னா கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது திரும்பவும் அதோட தன்மை வந்து இழக்கும். ஸோ இன்னும் நம்ம மீத இருக்கிற அந்த சர்க்கரை பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு விரசி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த பாகை வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து படப்பட அந்த உருண்டையை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மாதிரி நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். என்ன மாவு எடுக்கணும் அப்படின்னா மைதா மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா அரிசி மாவு. ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் சேர்க்க வேண்டாம், ஏதாச்சும் ஒரு மாவு. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், மைதா மாவு, கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, இதில் ஏதாவது ஒரு மாவு எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு வர்றது வரைக்கும் நம்ம வந்து நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை வந்து நாம் நைட்டு தான் உருண்டை பிடிச்சி வச்சுருப்போம். மறுநாள் காலையில் தான் நாம் வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து முக்கி நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே நைட்டு ஃபுல்லாக அதை வந்து சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி டைட்டாகி ஒரு இறுகின கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நீட்டாக அந்த எண்ணெய் வந்து காய்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உருண்டைகளை எல்லாமே நம்ம அந்த மாவில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவே இதுக்கு வந்து டைம் ஆகாது. சுட்டு எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நாம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திரும்ப அதை லைட்டாக மறைச்சி போட்டுறணும். எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்கிறதுனால ஈஸியாகவே இது வந்து பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், முறுன்னு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்குறத விட இதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அளவில் செய்து பாருங்கள். வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நிறைய அளவை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்கெல்லாம் முந்திரி கொத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு நாம் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கணும். சிலவங்க வந்து முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கொத்தாவே போட்டு சேர்த்தே பொரிச்சு எடுப்பாங்க. நாங்கள் வந்து இதை தனித்தனியாக தான் நாங்கள் இதை வந்து பொரிச்சு எடுத்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ 100 சப்ஸ்கிரைபரை தாண்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுடைய எல்லா சப்ஸ்கிரைபரும், அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.